ليه جوال كس انا اسوي فيديو يا جماعه லைட்டு மின்னி மின்னி வருது. இதில் அந்த கலரில் அந்த பல்ப் தொழுதுட்டு வேலைக்காரருக்கு பொண்ணுக்கு காசு டீச்சர். ஹலோ நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று ஸ்கூல் போகல, மழை பெஞ்சனால. இன்றைக்கி தான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலேருந்து ஒன்றுமே புரியலை. ஐயோ என் பொண்ணு வரலை, அதை வேறு வீடியோ எடுத்துகிட்டு ரிஸ்க் எடுப்பேன். வா வெளில போயிட்டு வரோம் அப்படின்னு கூப்பிட்டுச்சுவோ. புதுசாக நம்ம ஏரியாவில் ஒரு கடை திறந்துருக்கானுவோ. அந்த கடையில் தான் நின்று பேசுகிறேன் நண்பா ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி இது சஃபான ஒரு ஏரியாவுக்கு போனோம். இங்கே இப்போ எல்லாமே ஆஃபரில் ஓடிட்டுருக்கு. எல்லாம் ரெண்டு இது இங்கே பாருங்க, கிளாஸு எல்லாம் கடை புதுசாக திறந்து இப்போ தான் வச்சுக்கணும். 2 இது 49 ரியால். ஏஜி இந்த கிட்டா வீடியோ வாங்கி நிறைய பொருள் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து குதிக்கிறா சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சி. இன்றைக்கி ஒரே தெரியலையே வந்துட்டியான்னு கேட்டு ஒரே அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. கடைசி பிள்ளைக்கு இன்றைக்கி எல்லாம் ஜாமான் வாங்கிட்டு எல்லாம் நின்றாங்க. இதை பாருங்க, இங்கேயும் 2 இது 89 ரியால். நிறைய இது ஆஃபர் போட்டிருக்காயா, என்னன்னு தெரியலையே. புது மாடலில் இருக்குது. பிளாஸ்டிக்கு ஜெக்கு ஃப்ளாஸாக தண்ணி ஊற்றுறதா? நான் இங்கே எஸ் நிறைய ஜாமான் இருக்குங்க. சிகரெட் பேக்கு, ஸ்கூல் பேக்கு எல்லாம் வச்சுருக்கானுவோ. பேனாலேருந்து எல்லாம் மக்தபு மாதிரி இருக்குது. பிள்ளைங்களாம் நிறையா இருக்குதுயா. அப்புறம் வீடியோ ஏதாவது எனக்கு லேடிஸ் வரவே கூடாதுன்னு நினைக்கிச்சு தான் இது பண்ணுறேன் நண்பா. நேற்று தான் வந்தோம், இன்றைக்கி டியூட்டிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெட்டுலாம் இப்போ தான் வாங்கினேன். 230 ரூபா மாதத்துக்கு நெட்டு ஒண்டியும் போடுறேன். இந்த பொம்மை நம்ம டிவியில் இதுலாம் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கலராக சூப்பராக இருக்குல்ல. இதில் லைட் எரியுன்னு நினைக்கிறேன். ஐயா லைட்டு எரியல, பேட்ரி போடணுன்னு நினைக்கிறேன் நண்பா. பொம்மை சவுண்ட் விட்டுட்டு அப்படியா? சவி ஜனா ஜீவு என்ன ஏ லைட்டு மின்னி வருது. இதில் அந்த கலரில் அந்த பல்ப் இது மாறி அழகா சூப்பராக இருக்கியா. உங்களை எவ்வளோன்னு தெரியலையா. கம்மாதா கமர் கஃபில் கமர் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம். கஃபில் இந்த பாருங்க, இந்த லைட்டு எல்லாம் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக பெட்ரூமில் லைட் இருக்கும்ல, இது மாதிரி இருக்குது. இருங்க, கொஞ்சம் லேடிஸ் வராங்க, நான் வந்துக்கிறேன். பெரிய கடைங்க, செம்ம பெருசாக வச்சுருக்கானோ. செடி, பிளாஸ்டிக் செடியிலேருந்து பெட்டுக்கு மேலே அந்த கவரு செம்ம குஷியானா இருக்கும். இந்த இதெல்லாம் நல்லா காசு விட பாருங்கள். 120 ரியால் இதை போடுறோம் பெட்டுக்கு மேலே. இந்த இதில் டீப்பா இதுக்கெல்லாம் போடுறது பிளாஸ்டிக் ஐட்டம் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்கணுங்க. அங்கெல்லாம் மரம், இந்த டவல் 500 ரூபாய்க்கு ஊரில் வாங்கினேன் வரத்துக்கு. இங்கே எவ்வளோன்னு பார்ப்போம். 28 ரியால், அதே அளவுக்கு தான் இருக்குது. கமர்லேயே சிஜி இந்த கித்தாம் பாருங்க, ஃபுல் பெரிய கடை, அவ்வளோ ஜாமான் இருக்குது. ஜவால் கஸ் ஆனால் சவி வீடியோ மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெருசு பாருங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியல எனக்கு. இதெல்லாம் 4 பேர் உட்காந்து பேசுகிறதா? டீப்பா மாதிரி குடிச்சிக்கிட்டு இது பேசுகிறதுக்குள்ளதா என்னன்னு தெரியலையே. உடச்சி தொலைஞ்சிடாதம்மா, காசு பிடிங்கிறோனுவோ. இது பாருங்க, அவ்வளோ ஜாமான் இருக்கியா இதில். என்ன ஐட்டம்ஸு. இதான் டியூட்டி ஆரம்பித்து வந்தேன்னால அங்கே போயிட்டு ஏதோ பார்த்துச்சுவோ பொண்ணுங்க. பார்த்துட்டு அந்த கடையில் செட் ஆகலான்ட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துச்சுவோம் நண்பா. இப்போ நம்ம வீட்டுக்கிட்டேயே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு நாள் ஃப்ரீ கொடுத்தான். சரியான கூட்டம். நான் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். அதை சரியாக ஞாபகம் இல்லை. போட்டேன் அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல அந்த கடையில். பரவாயில்ல, முன்னாடி இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டமே இருக்காது. இப்போ அந்த அளவுக்கு நல்லா கூட்டம். சரி, இதே இல்லை, பார்க்கிங்கே இல்லை, அந்த அளவுக்கு ஓடுது நண்பா. செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கே தான் மத்தாம் வாங்குவேன் அந்த காஞ்ச ரொட்டி, அந்த கடை ப்ளூ கலரு மத்தாம் தம்மீஸு அதெல்லாம் வாங்குறது. அதுக்கு பக்கத்துலேயே அந்த சூப்பர் மார்க்கெட் நல்லா கூட்டம். நல்லா காரு பார்க்கிங்லாம் அதிகமாக வண்டி வருது. இப்படியே இருக்குமா இல்லை சீக்கிரம் குறைஞ்சிருமான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு திறந்தோன்னே இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. எப்படின்னு தெரில. அப்புறம் நீங்களும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பொண்ணு அடிக்குதே பொண்ணு. ஒரு நிமிஷம் நண்பா, இந்த அட்டன் பண்ணிட்டு வரேன். எங்கே அடிச்சிட்ருக்கு என்னன்னு தெரியலையே, பார்க்கட்டும்.
திருப்பி அங்கேருந்து எப்போதும் வர பிந்தாவதுக்கு பொண்ணு கூட்டிகிட்டு வந்துருச்சு. அங்கே ஒரே ஓவராக கேஷியர்லாம் கூட்டமாக இருக்கான், நிறைய கூட்டமாக இருக்கான். ஜாமான் எடுக்க முடியாத அளவுக்கு. புது கடைங்கனால ஒரு அளவு எதுவும் ஆஃபர் போட்டிருக்கானு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. வந்ததுலேருந்து ஒரே ஊர் பிள்ளைங்க எல்லோரும் ஞாபகமாகவே இருக்குது. அப்படியே ஓடிட்டுருக்கு நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நேற்று வந்தோன்னே கஃபீல் ஃபுல்லாக கட்டி பிடிச்சி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, எப்போ வர பிள்ளைங்கள்லாம் ஒன்று தான் தேடுது அப்படின்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே மெசேஜ் போட்டார். மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு பேசி விட்டார். அப்புறம் வந்தோன்னே கட்டி பிடிச்சாரு. அப்புறம் இன்றைக்கி கூப்பிட்டு 2 செண்டு பாட்டில் கொடுத்தாரு. வச்சிக்க, காரில் ஒன்று வச்சுக்கோ, ரூமில் ஒன்று வச்சுக்கோ அடிக்கிறதுக்கு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் இன்னும் எனக்கு ஊர்லேருந்து வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது. ஆனால் வண்டி ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் வேகமாக ஓட்டுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டேன். நேற்றுலாம் அப்படியே ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருந்தேன் நண்பா. ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதோ ஒரு ஃபீலிங்கு, அவ்வளோதான். நாளையிலேருந்து தான் கண்டினியூவாக இன்றைக்கி டியூட்டி பார்த்துட்டேன். இன்றைக்கி ஸ்கூல் போனேன். ஸ்கூல்லாம் ஃபுல் டிராஃபிக்கு, சரியாக ஒரே 2 மதரசாவாக இருந்ததை வேறு ஒரு கம்பெனி அந்தலூசுன்னு வாங்குச்சின்னு சொல்லியிருந்தேன்ல, யூசர்னு இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ அந்தலூசுன்னு அந்த ஸ்கூல் பேரை மாற்றி ஒரே பில்டிங்கில் பிள்ளைங்க எல்லாம் படிக்குது. செம்ம டிராஃபிக் எனக்கு இன்றைக்கி. ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சி. அப்புறம் அது ஒன்று. அடுத்தது பொண்ணு இன்னும் காலேஜுக்கு போகல. இன்னும் தான் கண்டினியூவாக ஆகும் டியூட்டி. என்ன மாதிரி ஏதுன்னு இன்னும் புரியல. சரி, நடு பொண்ணும் ஸ்கூல் போகல. வந்தால் குரல் மாதிரி ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு அவனுக்கு. லாஸ்ட்டு ஃபுல்லாக உண்டாயிடுச்சு, துப்பாமாங்க அரபில். அந்தளவுக்கு கண்ணம்லாம் நல்லா பஃபி இதாகி நல்லா உப்பி போயிருக்கு ஃபுல்லாக அழகாக, மாஷா அந்த அளவுக்கு. ஆம்பளை குரல் மாதிரி ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. அந்த மாதிரி இருக்காங்க. இங்கே வரேங்க, நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. பிந்தாவுது இந்த இது ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு கமெண்டில் கேளுங்க. எதுவும் டவுட்டு இருந்தால் இன்னுமே கண்டிப்பாக வீடியோ போடணும். கண்டிப்பாக ஒரே மாதிரி எல்லாம். எனக்கே என்ன பேசுகிறேன்னு தெரில நண்பா, ஒரே குழப்பமாக இருக்குது, ஒன்றும் புரியலை. நான் எதுவும் தவறாக பேசினா மன்னிச்சிடுங்க. இல்லை ஏதாவது டவுட்டு கேளுங்க. நிறைய இந்த பணம் அனுப்புகிற ஃப்ரெண்டி பேயை பற்றி அதிக பேர் கமெண்டில் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும். போட்டால் தான் உங்களுக்கு போடுவோம். ஓகே நண்பா, அதான் இசாலாம் வண்டி கிடச்சிச்சு. தொழுதுட்டு வேலைக்காருக்கு பொண்ணுக்கு காசு, டீச்சருக்கு கமருக்கு பாடம் சொல்லிக்கிற டீச்சருக்கு சம்பளம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஏடிஎம்மில் போய் போட்டு விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படியே கஃபீல் தோப்பியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேலைக்கார பொண்ணுக்கு 2000 ரியால் சம்பளம், இன்னொருத்தவனுக்கு 850 ரியால் போல இருக்குது. ஒரு மாதத்துக்கு 850 ரியால். இங்கிலீஷ் டீச்சரில் அரபுக்கு. இந்த ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியமாக இங்கிலீஷ்லேயே பண்ணுது. அரபு அந்தளவுக்கு தெரியலன்ட்டு அரபுக்கு மாதம் 850 ரூபா பணம் கொடுத்து, ஐயோ வண்டி கத்தலையே, பணம் கொடுத்து இருப்பா. ஐயோ தோப்பு உரசுதே. ஏன்னா உள்ள ஏடிஎம் இருக்குது, இதுவும் இருக்குது. காரை லாக் பண்ணிட்டேன். ஏடிஎம் கார்டில் காசு, அப்புறம் என் ஃபோனில் எல்லாம் கிடக்குது. சின்ன ஃபோனு எடுக்க மாட்டேன், கேமரா இருக்குது. இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு பயந்துட்டு லாக் பண்ணிட்டு வர்றது. அரபு டீச்சருக்கு 850, அதை மறந்துட போகிறாங்க. 850 ஊர் காசுக்கு எவ்வளவு? கரெக்டாக 19,000 ரூபா வருங்க. 850 19,000 வருமா? 2000 ரூபா பண்ணி வச்சாலே 8க்கு 20,000 ரூபாய்க்கு 900 ரியால் தான் 20,000 ரூபா போட்டுடலாம். 850 ரியால் 19,000 ரூபா வரும். 19,000 ரூபா வந்துடும் நண்பா. கரெக்டானு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். சவுதியில் இருக்கிறவங்க பார்த்துங்க. இதுதான் டியூட்டி, இவ்வளோதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்னும் 2 வருஷத்துக்கு ஊருக்கு போகாமல் இதே மாதிரியே போகுமா நம்ம வாழ்க்கை? சரி, என்ன பண்ணுறது. கரெக்டாக அவ்வளோ கடை இருக்குது ஊரில். அவ்வளோ கடனை வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமாடி, தோப்பு வேற கீழே விழுந்துரு, உரசுது, அதுக்காக போகுது. கப்பில் கத்த போகிறாரு. ஓகே நண்பா, இதை மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் டியூட்டி வருதா என்னன்னு பார்த்துட்டு அப்படியே பார்ப்போம். இன்றைக்கி சாயந்தரம் ஆரம்பித்த டியூட்டி 6:45 ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ மணி 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு நண்பா. வீட்டுக்கு வந்தாச்சு. கபில் வீட்டுக்கு இருங்க, கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் டியூட்டி எதுவும் வரல நண்பா. சும்மா பசங்கள்லாம் பார்த்துட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தேன்.
அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா மச்சானுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு, நல்லபடியாக பிறந்துருச்சு. காலைல நாங்கள் சொல்லி நாள் வீடியோவில் பார்த்தீங்களே, அப்படியே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க. எந்த சிசர்னும் இல்லை, வலி இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வச்சுருந்தாங்களாம், வலி வந்துச்சான். கரெக்டாக நார்மல் டெலிவரியாக குழந்த பிறந்துருச்சு. ஏற்கனவே மச்சானுக்கு ஒரு குழந்த வயிற்றுலேயே இறந்துருச்சு. ரொம்ப நாளாக இதாக இருந்துச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக அன்றைக்கி குழந்த பிறந்தோன்னா அழுவ இது. அதோடு நாங்கள் அந்த வீடியோவில் அதெல்லாம் காட்டிக்கல, பேசிக்கல. நான் இப்போ உங்களுக்காண்டி சொல்கிறேன். மச்சான் ஒரே ரொம்ப பூரிப்பாகவும் ஆகிட்டார், சந்தோஷமாகவும் ஆகிட்டார், மகிழ்ச்சி. அப்புறம் பழசெல்லாம் பயந்துக்கிட்டே இருந்தார், குழந்தை எதுவும் ஆயிருமோன்ட்டு. நல்லபடியாக இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா சொன்ன மாதிரி கமெண்டில் கேட்டுருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க, எல்லோரும் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. நிறைய கமெண்ட் பார்த்தேன், நான் ரீப்ளை கொடுக்கல, சும்மா ஹார்ட் ஒன்றி தான் கொடுத்தேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குழந்தையும் பிள்ளை அம்மாவும் நல்லபடியாக இருக்கிறாங்க நண்பா. ஓகே, உங்கள்கிட்ட இந்த தகவலை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அப்புறம் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, வந்தவுடனே ஜாமான்லாம் காட்டல வீடியோ போட்டு அதெல்லாம் அப்படின்னு. அந்த இதையும் பொட்டியும் வீடியோ போடுறத காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோ சும்மா ஒரு காமெடியாக சும்மா ஓப்பன் பண்ணோம் 2 பாக்ஸை ஒண்டியும் என்னென்ன ஜாமான் கொண்டு வந்தோன்னு. எல்லாம் ஊருக்கு போய் தான் காமிப்பாங்க, நாங்கள் ஊர்லேருந்து இங்கே கொண்டு வந்த ஜாமானை காட்டுறோம். சும்மா ஒரு இதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. 3 மாதமாக வீடியோவே போடல, ஆனால் நேற்று தான் வீடியோ போட்டேன். திருப்பி அதே சப்போர்ட்டை கொடுத்துட்டீங்க நண்பா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மச்சானுக்கு குழந்தை பிறந்ததுக்கு எல்லோரும் துவா செய்யுங்க. நல்லபடியாக பிறந்துச்சு, நல்லபடியாக இருந்துச்சு. கமெண்டில் என்னென்ன சந்தோஷமோ உங்கள் சந்தோஷம்லாம் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு ரீப்ளை கொடுக்க பார்க்குறேன், சரிங்களா? நிறையா பேர் கேட்டிருந்தாங்க கமெண்டில். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, நாளைக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய் நண்பா.